முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நான் உனக்காக ஒரு கடைசியாக நல்ல வாய்ப்பை கொடுக்கலான்னு தான் தேடி வந்திருக்கேன். இன்று இரவோடு இரவாக நீ நினச்ச அனைத்தையும் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ, எது நடந்தால் நல்லா இருக்கும்னு என்கிட்ட விரும்பி வேண்டி கேட்டாயோ, அது அனைத்தையுமே நிச்சயம் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். அப்பா முருகா, இந்த வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்க முடியுமா? என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. நான் இன்னும் முயற்சி செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே நடுத்தர வாழ்க்கையை வறுமை நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே தவிர இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றமோ முன்னேற்றமோ வரலைன்னு சொன்னாய் அல்லவா? இப்போதே உனக்கான மாற்றத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்படி செய்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிச்சு எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நேர்மறை எண்ணங்களை கைவிட்டாமல் தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை முன்னேறி ஒரு கட்டத்தில் நீ மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு உயர்ந்து இருப்பாய் என் செல்லமே. நிச்சயமா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி உனக்கு வரவிருந்த பல பெரிய பிரச்சனைகள்லேருந்து நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன். ஆனால் மறுபடியும் இது போல் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விடமாட்டேன். எப்போதுமே உன்னை பாதுகாத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது நான் தான். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாமே செல்லமே. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ செய்யும் முயற்சிகள் தாமதமானாலும் நீ நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உண்மையின் பாதையில் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சோதனைகளை தாண்டி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேனேன் செல்லமே. நீ பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். நீ பேசுகிற வார்த்தையிலும் சரி, உன் வாழ்க்கையிலையும் சரி, எப்போதுமே எளிமையாக இரு. உன்னை புரிஞ்சுக்காதவங்க கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நாள் வரும். இந்த அப்பன் முருகன் உனக்கு பாதுகாவலாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம் எதுவும் சாதாரணமானது கிடையாது. வெறும் சோதனை காலம்தான். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீ எதை இழந்தாயோ அதை நிச்சயம் நான் உனக்கு பெருசாக கொண்டு வந்து தர்றேன். அதே போல் இப்போ கூட நீ எது நடக்கணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டியோ அதையும் நல்ல முறையில் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கண்ணீரை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு துன்பத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் உனக்கு இன்பத்தை கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ பெறப்போகிற வெற்றி மாபெரும் வெற்றியாக உன் வாழ்க்கையில் இருக்கும். நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? எந்த சூழ்நிலையிலையும் உன் பாதையை மாற்ற நினைக்காதே. உன்னை பின்னால் இருக்கிறதுக்கும் உன்னை தோக்கடிக்கிறதுக்கும் பல தீய எண்ணங்கள் உனக்குள்ளே வரலாம். தீய சக்திகளும் முயற்சி செய்யலாம். ஆனால் அதுக்கு நீ இடம் கொடுக்காம உன் குறிக்கோளை சரியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இரு. உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றார் போல கண்டிப்பாக நான் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். குறுக்கு வழியில் போகிறவங்க போகட்டும், நீ எப்போதும் நேர்வழியில் போக தயாராக இரு. நீ வெல்வது, நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும் என் தங்கமே. நீ எந்த விஷயத்தை எவ்வளோ உயர்ந்த இடத்தை அடைய ஆசைப்பட்டியோ அந்த இடத்தை கண்டிப்பாக நீ அடைவதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன். உன்னுடைய கவலையும் உன் மனசில் இருக்க கஷ்டமும் எனக்கு புரிகிறது. என்னடா வாழ்க்கை இது, ஏன் தான் வாழ்கிறோமோன்னு தானே நினைக்கிற? இந்த வாழ்க்கை வேணாம்னு நீ எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இனிமே தான் வரப்போகுது.
முழுசாக புத்தகத்தை பார்க்காம அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற முடிவுக்கு வர வேண்டாம். இன்னும் இன்னும் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு பல மகிழ்ச்சியான விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே நான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். மற்றவங்க உன்னை சந்தேகப்பட்டாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை முழுசாக நம்புகிறேன். உன்னை புரிஞ்சுக்காதவங்கள நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய நல்ல மனசு எனக்கு தெரியும். உன் முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். உன்னுடைய உழைப்பு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும். உன் கண்ணீரை நம்பிக்கையாக மாற்று. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறேன். யார் உன்னை விட்டு போனாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போது மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக எதையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. உன்னை அழுக வைத்த பிரச்சனைகள் எல்லாமே உன்னை வலிமையாக்க தான் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. என் மேலே நம்பிக்கையோட வாழும் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்லவா? இப்போது உனக்கு கஷ்டம் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த உலகம் உன் பெயரை சொல்லதான் போகுது. உன்னை பற்றி உயர்வாக பேச தான் போகுது. அதனால் கஷ்டங்களை எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு தலையை உயர்த்தி தைரியமாக நடந்து போ. எந்த விதத்திலுமே தோல்வி உன்னை பலவீனமாக்க நான் விட்டுட மாட்டேன். உன்னை வலிமையாக்கி உன் கைகளில் வெற்றியை கொடுத்து என் ஆசீர்வாதத்தோட நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். இருட்டு அதிகமாக ஆனாலும் விடியலும் வெளிச்சமும் வருவது போலதான் கஷ்டம் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தாலும் இப்போ உனக்கான விடிவு காலத்தை வெளிச்சத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன். நீ நினச்சதை விட இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. நீ கண்ணீர் விட்ட நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேருமேன்னு செல்லமே. நம்பிக்கை இழந்துட வேண்டாம். கஷ்டம் வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்த்து கலங்காதே. நீ வடிக்கும் கண்ணீரை நான் அறிவேன். எந்த விதத்திலும் தோல்வி உன்னை தடுக்காத அளவுக்கு நானே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த அப்பன் முருகனின் வேல் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுடாதே. என் அருளால் கூடிய சீக்கிரம் நீ மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவாய். தாமதமாக கிடைக்கும் வெற்றிகள் நிலைத்த வெற்றியாகவே இருக்கும். நீ எதிலும் அவசரப்பட வேண்டாம் என் தங்கமே. உனக்கான கதவுகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் திறந்து வைக்கிறேன். இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாக இருந்த உன்னை கூடிய சீக்கிரம் அனைவரும் பாராட்டும்படி உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். உன் வாழ்க்கை இன்னும் முடியலை. இனிமேதான் சிறந்த பகுதி உனக்காக ஆரம்பிக்கும். நீ வடித்த கண்ணீரையும் நீ பட்ட கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த அப்பன் முருகன் உன் முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோட இரு. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சக்தி. நீ மனசு உடையாமல் தைரியமாக இருந்தாலே கண்டிப்பாக உன்னால் ஜெயிச்சிட முடியும். தடைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சரியான நேரமும் காலமும் வரணும். இப்போதுதான் இத்தனை நாளாக நீ வேண்டி கேட்டு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு. தாமதமாக இது கிடைச்சாலும் உனக்கு தரமான வெற்றியாகவே நிலச்சி இருக்கும். நீ எடுத்த முயற்சிகளுக்கும் நீ செஞ்ச முயற்சிகளுக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் சேர்த்துதான் இப்போ உனக்கானதை நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கி முயற்சி செய்யும் உனக்கு இனி எதுக்காகவும் பயம் வேண்டாம். நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதை எப்படி செய்கிறதுன்ற தெளிவை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகனின் பெயருங்கிறது ஒரு சாதாரணமான தெய்வத்தின் பெயர் மட்டும் அல்ல என் செல்லமே. முருகான்னு சொன்னாலே அது உடைஞ்சு போயிருக்க மனசுக்கு தைரியத்தை தரும் நம்பிக்கையாக இருக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நான் உனக்கான சக்தியை கொடுக்குறேன். உன் பயத்தை போக்கி உன் நம்பிக்கையை அதிகரித்து உன் வாழ்க்கையில் நிம்மதி வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே. இப்போதைக்கு நீ தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட விட்டுடு. உனக்கான சரியான பாதையை நான் காட்டி உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்படி செய்கிறேன். எதை செய்கிறதா இருந்தாலும் நல்ல ஆழமாக யோசித்து சிந்தித்து செயல்படு.
உன் முயற்சியை கைவிட்டுட வேணாம். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி, நீ நினைச்சது நடக்க போகுதுன்ற அந்த வெற்றி செய்தி உன் வீட்டு வாசக்கதவை வந்து தட்டும்படி நான் செய்கிறேன். யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நெஞ்சை நிமித்தி நேர்மையாக நில்லு. யார் உன்னை ஒதுக்கி வைக்க நினைச்சாலும் நீ அமைதியாக ஒதுங்கி நில்லு. அதுக்கப்புறம் நீ ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு நடுவில் வெற்றியாளர்களுக்கு மத்தியில் முக்கியத்துவம் உள்ள ஆளாம் முன்னுரிமையோட நிற்பாய் என் செல்லமே. உனக்கான நல்ல நேரத்தை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க காத்துக்கிட்டு இருக்கேன். யார் உன்னை அலட்சியமாக நினைச்சாலும் உன் லட்சியத்தில் நீ உறுதியாக இரு. உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். எது நடக்கணும்னு இருக்கோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க வேண்டாம். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பேசுகிறவங்க 1000 விஷயத்தை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க உன் கஷ்ட நஷ்டத்தில் பங்கு போட போகிறதில்ல. நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும்.